ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலங்கையில் காணப்படுகின்ற அரசாங்க வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோ தான். நாடளாவிய ரீதியில் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றது. அது சம்பந்தம் தான் நான் பார்க்க போகிறோம். அதை பாருங்கள். தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தில் காணப்படுகின்ற 195 வெற்றிடங்களுக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இதில் இலங்கையில் உள்ள அனைத்து பிரஜைகளும் விண்ணப்பிக்கலாம். அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. இதில் ஓலெவல், ஏலெவல் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், முகாமைத்துவ உதவியாளர், சாரதிகள், உதவி இளைஞர் சேவை அலுவலர், அலுவலக உதவியாளர், இது போன்ற பல வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதில் முக்கியமான வேலைவாய்ப்பு மட்டும்தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இதில் பாருங்கள் என்ன தகுதிகள் கேட்கப்படுகின்றன என்று பார்ப்போம் வாங்க. முகாமைத்துவ உதவியாளர், அதாவது எம்ஏ என்று சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தகுதின்னு சொன்னால், ஓலெவலில் சிங்களம் அல்லது தமிழ், இதோட கணிதம் உட்பட ஏனைய 2 பாடங்களுடன் திறமை சித்தி உட்பட 6 பாடங்களில் ஒரே தடவையில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். அதோட ஏலெவலில் 3 பாடங்களில் சித்தி பெற்றிருந்தால் போதுமானது. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்குரிய தேவையான பிற தகவல்கள் காட்டப்பட்டிருக்கு. அதை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு உதவி இளைஞர் சேவைகள் அலுவலர். இந்த பதவிக்கும் அதே தகுதிதான் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது சிங்களம் அல்லது தமிழ், இதோட கணிதம் உட்பட ஏனைய 2 பாடங்களுடன் திறமை சித்தி உட்பட ஒரே தடவையில் 6 பாடங்களில் சித்தி பெற்றிருந்தால் போதுமானது. கணிதம், தமிழ் இந்த 2ம் இருக்கணும். அதுதான் அதில் காட்டப்பட்டிருக்கு. அதோட ஏலெவலில் 3 பாடங்களில் சித்தி பெற்றிருந்தால் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயசு 18 தொடக்கம் 45க்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், மற்றொரு வேலைவாய்ப்பு சாரதி, அதாவது டிரைவர். இதோட தகுதி என்னென்னு பாருங்கள். 2 தடவைகளுக்கு மேற்படாதவாறு 2 பாடங்களில் திறமை சித்தியுடன் 6 பாடங்களில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அதோட கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுமதி பத்திரம் வைத்திருக்க வேண்டும். இதுதான் இதோட தகுதி. அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மேலும் இன்னொரு வேலைவாய்ப்பு அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் எய்டுன்னு சொல்லுவாங்க. இதற்கு ஓலெவல் எழுதியிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வயசு 18 தொடக்கம் 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் உள்ள பாருங்கள், மேலும் பல வேலைவாய்ப்புகள் இதில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு எண்ணிக்கை தராதரம் கேட்டிருக்கு. அதில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த அனைத்து வேலைவாய்ப்புகளும் 2ஆம் மாதம் 3ஆம் தேதி முடிவு தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தகுதியானவர்கள் இதுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் பல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான தகவல் மற்றும் இந்த வேலைவாய்ப்புடைய அப்ளிகேஷன் தேவையானவர்கள் கமெண்டில் ஹாய்ன்னு போடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறோம். நன்றி.